ரெண்டு கேள்வி இது. ஒன்று கிரெடிட் கார்டு, ரெண்டாவது கேஷ்பேக். கேஷ்பேக் வந்து கார்டில் மட்டுமல்ல, வேற ஒன்று நடக்குது, அந்த மாதிரி ஒன்று நடக்குது. அதாவது நம்ம கொடுத்த ஒரு இதை கொடுக்குறோம், ஒரு பணத்தை கட்டுறோம், பணத்தை கட்டின பின்னால் கேஷ்பேக்குன்னு அவங்க ஒரு பகுதியை எங்களுக்கு திருப்பி தந்தாங்கன்னா அதை எடுப்பதில் மார்க்க ரீதியாக எந்த பிழையும் இல்லை. விளங்கிட்டா? அது உங்களுக்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. நீங்கள் ஒரு 1000 கொடுக்குறீங்க, 1000 கொடுத்த பின்னால் உங்களுக்கு 5 என்ன செய்கிறான், அவள் திருப்பி தருகிறான், ஒரு 10 திருப்பி தருகிறான்டா அது உங்களுக்கு மார்க்கத்தில் பிழையாக வராது. சரியா? ஆனால் இதை பயன்படுத்தினால் உனக்கு திருப்பி தருவேன் என்று ஒரு நிபந்தனை வைத்தான். விளங்கிட்டா? இந்த கார்டை பயன்படுத்தினா உனக்கு கேஷ்பேக் உண்டு. விளங்கிட்டா? இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் உண்டு, அல்லது இந்த அதாவது விடயத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு கேஷ்பேக் உண்டுண்டா அது அந்த பொருளை வச்சு தான் தீர்ப்பு என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். உதாரணமாக கிரெடிட் கார்டு வந்து நிர்பந்தம் என்றது நம்ம ஒரு பிஸ்னஸ் லெவல்லே யோசிக்கிறதால நமக்கு நிர்பந்தமாக விளங்குது. கிரெடிட் கார்டை விட்டு அக்கௌண்ட்டே தேவையில்லாத 50% மேற்பட்ட மக்கள் இருக்கிறான். அக்கௌண்ட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. எனவே நம்ம பழக்க வழக்கத்தில் நம்ம இருக்கக்கூடிய சமூகத்தை வச்சு பார்க்குற டைமில் நமக்கு நிர்பந்தம் இல்லையா, அவசியம் இல்லைன்னு வரலாம். ஆனால் நிறைய மக்கள் என்ன அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருவர் வாழ்வதற்கான சூழல் அவருக்கு இருக்குமா இருந்தால் அவர் அதை தான் என்ன செய்யணும், அவர் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். மற்றபடி கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹராம் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரியா? இப்போது இதில் வந்து இங்கே உள்ள நாடுகளில் வந்து அதே கிரெடிட் கார்டுடைய ஃபீச்சர்ஸ், அதனுடைய அதாவது அந்த இயல்பு அந்த வசதிகளை கொடுத்து உங்களோட டெபிட் கார்டில் என்ன செய்கிறாங்க, அதை எட் பண்ணி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க, அது அந்த கார்டை தராங்க. அப்படியான கார்டுகளை பொறுத்து எங்களுடைய பணம் அதில் இருக்கிறது, ஆனால் கிரெடிட் கார்டுடைய ஃபீச்சர்ஸ் அதுக்கு என்ன செய்கிறது, வழங்கப்படுகிறது. அப்போ நம்ம அதை என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்தலாம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் 30 நாளுக்குள்ளே 45 நாளைக்குள்ளே நீங்கள் கட்டுறது அப்படி என்றது மட்டுமல்ல. கிரெடிட் கார்டை பிரச்சனை 45 நாளைக்குள்ள நீங்கள் கட்டிட்டா உங்களுக்கு எந்த வட்டியும் என்ன செய்யப்பட மாட்டாது, போடப்பட மாட்டாது என்பது மட்டுமல்ல கிரெடிட் கார்டுடைய பிரச்சனை. கிரெடிட் கார்டுடைய பிரச்சனை இதுக்கு அல்லாமல் இன்னொன்று இருக்குது. கிரெடிட் கார்டு அப்படி என்று சொல்கிற அந்த நிர்பந்தமே எதனால் வருதுன்னா, கிட்டத்தட்ட சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், நான் என் ஊரில் ஒரு சில்லறை கடை ஒன்று இருக்குது. அந்த சில்லறை கடையில் வந்து நிறைய அதாவது பொருட்கள் இருக்குது, மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வமாகிக்கிறாங்க, பணம் இல்லாதனால வாங்குறது இல்லை. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு வசதி படைச்ச ஒரு ஆள் சொல்கிறாரு, நீ வாரவங்க எல்லாம் என்ன செஞ்சிரு, பொருளை வந்து கடனை கொடுத்துரு, நான் உனக்கு அண்டைக்கு என்ன செஞ்சிடறேன், உன்னுடைய அக்கௌண்ட்டை நான் கிரெடிட் பண்ணிடுறேன், நீ வந்து என்ன செய்ய அந்த கடனெல்லாம் பதிஞ்சு அந்த புக்கெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிரு அனுப்பிவிடு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு உனக்கு ஒரு எக்ரிமெண்ட், வரக்கூடிய பணத்தில் 2.5 7.5 கிடையாது, நீங்கள் எனக்கு என்ன செய்யணும், லாபம் தரணும், ஏதோ ஒன்றில் உடம்பட்டுக்கிறான். யாரோட? கடைக்காரரோட. இதுதான் கிரெடிட் கார்டு. 45 நாளைக்குள்ள நீங்கள் கட்டினீங்களோ இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, 2.5 அந்த கடையிலேருந்து அவன் என்ன செஞ்சிருவான், எடுத்துருவான். 100 ரூபாய்க்கு நம்ம பொருள் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா, அப்போ நான் அங்கே போய் கடனுக்கு 100 ரூபான்னு அவன் பதிஞ்சிட்டான்னு சொன்னால், இந்த பொருள் வாங்கினாலே அவன் போட போகிறது எத்தனை அப்படின்னு சொன்னால் 97 தான். யாருக்கு? அந்த கடைக்கு அந்த குறிப்பிட்ட பணக்காரர் போட போகிறது 97 தான் என்ன செய்வார், போடுவார். 2.5 இவர் எடுத்துடுறார். எதனால் எடுத்துடுறார் அப்படின்னா, இவனுக்கு கிரெடிட் கார்டு அனுமதியை கொடுத்த உடனே 100 பேராக இருந்த கஸ்டமர் வந்து 1000 பேராக மாறிடுறான். 1000 பேராக இருந்த கஸ்டமர் வந்து 5000 பேராக என்ன செஞ்சிடறான், மாறிடுறான். இந்த 5000 பேரை உருவாக்குறதுக்கு தான், கடன்காரர்களை உருவாக்குவதற்கு தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு கிரெடிட் கார்டில் சலுகைன்னு என்னத்துக்கு போறேன்னா, கடன்காரனை கூட்டுறதுக்கு, கடன்காரரை கூட்டுவதற்காகத்தான் கிரெடிட் கார்டு சலுகைன்னு என்ன செய்யறது, போடுறது. அப்போ உடனே போய் கார்டை வாங்கிடுறது. புக்கு வச்சிருந்தா அவமானம், கார்டு வச்சிருந்தா மரியாதை. சரியா? அப்போ அதனால கார்டை வாங்கிடுறது. இந்த கார்டை வாங்குவதற்காக நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் ஆரம்ப கட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் என்ன கேஷ்பேக் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொஞ்சம் அதில் போய் சிக்கிடுறது. உங்களுக்கு வருகிறோம் 0% நீங்கள் என்ன செய்யுங்க, கட்டிட்டு எடுத்துகிட்டு போங்க, 0 இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி எடுத்துகிட்டு போங்கன்றோம். அப்போ நம்ம போகிறோம், பொருளை என்ன செய்யறோம், எடுத்துகிட்டு போயிடுறோம். என்ன ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தந்து எடுத்துகிட்டு போயிடுறேன். அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கடற்கடனாக மாறிட்டோம். அதுலேருந்து தொடர்ந்து நம்மளை என்ன செய்வான், ஃபாலோ பண்ணுவான். ஸோ உங்களுக்கு பொருளை தருகிறோம், பணம் தேவையில்லை என்கின்ற அந்த உத்திக்காகத்தான் அது செய்யப்படுகிறது. இங்கே மார்க் அடிப்படையில் எது பிழையாதுண்டா, நான் கடனை என்ன செய்கிறேன், வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், கடன்காரர்களை அதிகப்படுத்துவதனூடாக அவனுக்கு இவனுக்கு ஒரு எக்ரிமெண்ட் நடந்துருது. யாருக்கு? அந்த கடைக்கும் அந்த நபருக்கும் இடையில எக்ரிமெண்ட் நடந்துருது. அப்படி நடந்த எக்ரிமெண்ட் தான் இந்த விசா, மாஸ்டர், ஏபிசி, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இதன் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த எக்ரிமெண்ட்ல நடக்குது. நான் 45 நாளைக்குள்ள கட்டினாலும் கட்டாது விட்டாலும் சரி, அவர்களுக்கு இடையில் உள்ள டீலிங் என்ன, அது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு காரணமாக அமைகின்றவன் டைரக்ட்லி யாருன்னா நான் தான். எனக்காகத்தான் அந்த எக்ரிமெண்ட்டை அவங்களுக்கு என்ன செய்யுது, இந்த கடன்காரனுக்காகத்தான் அந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, எக்ரிமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள். ஸோ கிரெடிட் கார்டு நீங்கள் 45 நாள் சைன் பண்ணிச்சோ இல்லையோ எல்லாமே என்ன ஹராம் தான். அந்த சைனை நம்ம கரண்ட் பில்லுக்கு போடத்தான் செய்கிறோம்.
ஃபோன் பில்லுக்கு அந்த சைன் போட தான் செய்கிறோம். மேலதிகமாக நீங்கள் என்ன இதுக்கு உரிய நாளில் கட்டாது விட்டால் நீங்கள் கராம ஒன்று என்ன செய்யணும், கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும் எழுதிடுறான். கரண்ட் பில்லே என்ன செய்யுது, வருகிறது, நீங்கள் பார்க்கலாம். அதே போல் தண்ணி பில்லெல்லாம் என்ன செய்யுது, அது வரத்தான் செய்யுது. அதே இதுதான் இதில் என்ன செய்கிறது, வருகிறது. அடிப்படை வசதியா மேலதிக வசதியான்றது மட்டும்தான் இங்கே என்ன பிரச்சனை. அதனால கிரெடிட் கார்டு வந்து யாருக்கு நிர்பந்தம் பண்றது அவருக்கு தெரியும். உண்மையா ஒருத்தருக்கு வந்து தெரியும் கிரெடிட் கார்டு எனக்கு நிர்பந்தம் உள்ளவங்க வைக்கிறாங்க. பிஸ்னஸ் நபர்களில் அவங்க கிரெடிட் கார்டை வச்சு தான் பே பண்ணணும். சில அதாவது இப்போ சில அமெரிக்கா, யூகே அந்த மாதிரி இடங்களுக்கு போனால், ஜெர்மன் இது போன இடங்களுக்கு போனால் டோட்டலாக என்ன இந்த கார்டை வச்சு தான் நீ வந்து ஒரு பார்க்கிங்கே என்ன செய்யலாம், போடலாம் என்கின்ற அளவில் இருந்தால் அது அவருக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் நபருக்கு அது நிர்பந்தமாக இருக்கலும். ஆனால் அது இல்லாத அடிப்படையோட தீர்ப்பு என்னன்னா கூடாது, அது வட்டி, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. கேஷ்பேக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண உனக்கு கேஷ்பேக் என்ன பயன்படுத்தக்கூடாது, விளங்கிட்டா? அப்படி இல்லாத பட்சத்தில் எனது பணம் அங்கே இருக்குது, என் பணத்துக்கு நான் பொருளை வாங்குறேன், என்ன பணத்துக்கு வாங்கின பொருளுக்கு அதை உனக்கு திருப்பி என்ன செய்யறேனா, நான் உனக்கு 500 திருப்பி தாரேன், 100 திருப்பி தாரேன் என்று சொன்னால் அது என்ன, அது வந்து வட்டியும் கிடையாது, எதுவும் கிடையாது. காரணம் அது என்ன பணம் ஆல்ரெடி இருக்குது, அந்த பணத்தில் தான் அவன் கட் பண்ணால் அந்த பணத்தில் ஒரு பகுதியை தான் என்ன செய்கிறான், அவன் எனக்கு திருப்பி தருகிறான். இதுதான் சுருக்கம். இதுதான் இந்த கடைகளில் போய் நம்ம பொருட்கள் வாங்குவோமே, வாங்குற டைமில் குழுக்கள் முறையில் உங்களுக்கு ஒரு கார் வழங்கப்படும் அப்படி என்று சொல்லி போய் டெய்லி ஒரு காரும் கிடைக்காம போன பாட்டியெல்லாம் சரியா, அப்படி ஒரு போடுவாங்களே, அதே தான் சட்டம். நீங்கள் வந்து எல்லாம் வாங்குற டைமில் மேலதிகமாக நீங்கள் ஒன்றும் செய்யலை, பொருளை வாங்கினதும் குழுக்கள்ல என்ன செஞ்சது, அது போட்டது மட்டும் மார்க் அடிப்படையில் என்ன, அதில் பிழை இல்லை. அது அல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பணம் கட்டுறீங்க அல்லது ஒரு டபுளாக என்ன செய்றீங்க, ஒரு அமௌண்ட்டை கட்டுறீங்கன்றா தான் அதை என்ன செய்யும், ஹராமாக மாறும்.